சகாபாக்கள் இங்கே வந்து ஷஹீதானவங்களை அடக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். யா அஹ்ல உஹது ஷுஹதா. உஹது ஷுஹதா. யக்ஃபிருல்லாஹு லனா. யக்ஃபிருல்லாஹு லனா. வலக்கும். வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன். அதாவது இஸ்லாத்துல நடைபெற்ற முதல் போர் எது? என்ன போர் தெரியுமா இருக்கும்? பத்ர் போர். அந்த பத்ர் போர்ல வந்து முஸ்லிம்கள் வந்து கம்மியா இருந்தாங்க, 317 சஹாபாக்கள். எதிரிகள் வந்து 1000 பேர் இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துலதான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தாங்க. வெற்றியை கொடுத்தோன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. வெறும் குறைவான ஒரு சஹாபாக்கள் இருந்து நம்மள வந்து ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்வு இருந்துச்சு. எப்படியா நம்ம என்ன செய்யணும், திரும்ப அவங்களோட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு வெறி இருந்துச்சு. அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு சொன்னா இந்த போர் நடந்துச்சு. இந்த போர்க்களத்துல வந்து அல்லாஹ் சஹாபாக்களுக்கு முஸ்லிம்களுக்கு வெற்றியும் தந்தான், அதுல தோல்வியும் தந்தான். என்ன அப்படின்னா இந்த மலை அப்படின்னு தான் சொல்றாங்க, எந்த குறிப்பிட்டு சொல்லப்படல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா சஹாபாக்கள்லாம் தயார்படுத்துறாங்க போருக்கு. நீங்க இங்க இருங்க, சில சஹாபாக்கள் என்ன செய்யுங்க, மேலே மலைக்கு மேல நீங்க பாதுகாப்பு இருங்க, எதிரிகள் வர்றாங்களா அப்படிங்கறத பாருங்க சொல்லிட்டு சொல்றாங்க. நான் எப்போ இறங்க சொல்றேனோ அது வரைக்கும் நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த மலையை விட்டு நீங்க இறங்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த நேரத்துலதான் இஸ்லாத்துடைய ஒரு எதிரி அபுல் லூல்னு நினைக்கிறேன், அவன் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த போர்க்களத்துல வந்து ஒரு குழப்பம் பண்றான். குழப்பம் பண்ணவொன்னு என்ன செய்றாங்க, சஹாபாக்களுக்கு வந்து ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. நம்ம ஆளு ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம இறங்கி வந்துட்டாங்க. இப்ப இந்த நேரத்துலதான் அப்போ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னா பின்னாடி வந்து என்ன செய்றாங்க, எல்லாத்தையும் தாக்குறாங்க. தாக்கி என்ன செய்றாங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சு முஸ்லிம்களுக்கு, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அந்த நேரத்துலதான் 70 சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. நபியினுடைய பல்லு வந்து அந்த போர்க்களத்துல வந்து உடையப்பட்டுச்சு, ஷஹீதாக்கப்பட்டுச்சு. இப்ப எதிரிகள் நினைச்சாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வை சூழ்ந்துட்டாங்க. அப்ப அந்த நேரத்துலதான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி நினைச்சாங்க, நபி அவங்கள வந்து அப்படியே மறைச்சுக்கிட்ட அந்த நேரத்துலதான் எதிரிகள் நினைச்சாங்கன்னு சொன்னா அந்த சஹாபியினுடைய உடலை அப்படியே அம்பு வச்சு தாக்குறாங்க. அவனுடைய உடலே சல்லடையாக்கப்பட்டுச்சு அந்த சஹாபியுடைய உடல். இப்ப நபி அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா சஹாபாக்கள்லாம் உணர்ந்து கொண்டு நினைச்சாங்க, சுதாரிச்சுட்டாங்க. சுதாரிச்சுப்பட்ட பிறகுதான் அவங்களுக்கு அல்லாஹ் நினைச்சான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்தான். அந்த போர் தான் இந்த உஹது போர். இந்த போர்க்களத்துல கலந்து கொண்ட சஹாபாக்கள் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. இப்ப நபியவங்க நினைச்சாங்க, அறிவுறுத்துறாங்க, இந்த மலையை விட்டு நீங்க இறங்காதீங்க, அமீருக்கு கட்டுப்படணும். பொதுவாகவே நம்ம எங்க போனா என்ன செய்யணும், அமீர் என்ன சொல்றாரோ அது கட்டுப்படணும். அப்ப நபியவங்க நினைச்சாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க அனுமதிக்காத வரைக்கும் நீங்க இறங்காதீங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்ன செய்றாங்க, தடுமாறி போய் நபியினுடைய அந்த அனுமதி இல்லாம இறங்கிறாங்க. இப்ப அல்லாஹ் நினைச்சாங்க தோல்வியை கொடுத்து அதுக்கப்புறம் அல்லாஹ் நினைச்சாங்க அந்த சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுத்தாங்க. அந்த போர் தான் இந்த நடந்த இடம் தான் இந்த உஹது போர். உஹது போர். நீங்க தான் வந்து இன்ஷால்லா போலாம் கரம்பு போயிடலாம் தொழுகைக்கு இன்ஷால்லா. எந்த மையவாடிக்கு போனாலுமே அங்க அடக்கத்தோடு போது அந்த சலாம் சொல்லுங்க. அப்ப அதே மாதிரி இங்க